தமிழ் எக்கானமி சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் அனைத்து கருத்துக்களும் விருந்தினர்கள் மற்றும் நிபுணர்களின் சொந்த கருத்துக்களை தமிழ் எக்கானமி சேனலுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் irregularities-ல 96 கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணாதானே, நான் பண்ணாம நான் எடுத்துட்டு போயிட்டேன். அப்போ மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அதை வந்து செலுத்தாம இவங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து பணம் போட்டிருக்காங்க, அவங்க திருப்பி போய் கேட்க சொல்ல பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் யாரை போய் அப்ரோச் பண்ணுவார்? பணம் போட்டது எவ்வளோங்கிறதே மக்களுக்கு தெரியலங்கிறீங்க. நீங்க போடவே இல்லைன்னு வேணாம். நிறைய கேசஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வணக்கம் மக்களே, இந்த சீரீஸில் வந்து நம்ம தொடர்ந்து பொருளாதார கான்செப்ட்ஸை வந்து விரிவாக பார்க்க போகிறோம். வருமானம், செலவு, கடன், சொத்து, வாழ்க்கை அப்படிங்கிற அந்த அலைவரிசையை வந்து நாம் மறு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எதனால் நம்ம இந்த வரிசையில் வந்து இயங்கிட்டு இருக்கோம், இதை மாற்றி சிந்திச்சா நமக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எக்கனாமியை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பிடிபடும்னு வச்சுக்கலாம் கான்செப்ட். அந்த வகையில் இந்த சீரீஸ் முழுக்கவே வந்து நம்ம வைத்தியநாதன் அவர்களோட தான் உரையாட போகிறோம். மார்க்கெட் மினிட்டோட வைத்தியநாதன். ஸோ வணக்கம். நம்ம தொடர்ந்து வந்து வங்கிகளையும் போஸ்ட் ஆஃபீஸையும் வந்து இந்த முதலீடு சார்ந்த விஷயங்களில் வந்து எதிர்த்தே பேசிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வங்கியில் வந்து நிறையா பணம் விட்டவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அது இன்சூரன்ஸாக இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் சேஃப் அப்படின்னு சொல்கிறவங்களாவும் இருக்கும். இதில் இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நிதியமைச்சரே சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுக்கு வங்கிகள் வந்து இன்சூரன்ஸ்லாம் விற்கிறீங்க, உங்கள் கோர் ஆக்டிவிட்டி மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தான் நாமளும் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நாம் சொன்னதை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ வங்கி அப்படியே விட்டுடலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேஃப்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்களே நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய தப்புகள் நடக்குதுன்னு போட்டிருக்கீங்க. அதன் பிறகு நாமளே வந்து செய்தித்தாள்களில் பார்க்குறோம், 30 லட்ச ரூபா போஸ்ட் ஆஃபீஸர் வந்து எடுத்துட்டாரு, 40 லட்ச ரூபாவை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்து வருது. இந்த மாதிரி இருக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 2 வகையாக இந்த விஷயத்தை அணுகலாம். நம்ம வந்து கற்பனையாகவோ இல்லை வந்து படிச்சுட்டோ சொல்கிறது கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறத விட சிஏஜி ரிப்போர்ட்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் irregularities-ல 96 கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு. ஓகே, இது நீங்களும் நானும் சொல்லலை, சிஏஜி ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதோட பீரியட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022. ஓகே, இப்போ 2022 ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான சொல்யூஷன் அப்பயே பண்ணியிருக்கணும், பண்ணல. அதற்கு அடுத்து 2020 போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்னா போஸ்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சேமிப்பு திட்டம்னு நம்ம போடுறோம், நம்ம முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா பணத்தை கொடுத்துட்றாங்க. அதில் என்ன, எப்படி யார் ஊழல் பண்ண முடியும்? இப்போ நான் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், நீங்கள் ஒரு பப்ளிக்கு, சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணாதானே, நான் பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு போயிட்டா நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? சரி, அப்புறம் எப்படி அங்கே அந்த பிரச்சனை நடக்குது? சரி, அது எப்படி எடுத்துகிட்டு போக முடியுமா அது? சரி, இப்போது 2024 திண்டுக்கல்ல ஒரு போஸ்ட் மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு 50 லட்ச ரூபாய் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கு. எப்படி ஸ்கேம் பண்ண முடியும்? அப்போ மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அதை வந்து செலுத்தாமல் இவங்களே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். சரி, இது கூட ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்குதுன்னு நினைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஓகே. அடுத்து இங்கே நம்ம சென்னையிலேயே கூட ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அக்கௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி இது பாசிபிள்? இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம செய்தியாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பெரிய அளவில் மக்கள் அளவில் புரட்சி வரல. ஏன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் தான் ரொம்ப சேவிங் பாதுகாப்பானது, எனக்கு அதிகமான வட்டி தரேன், அரசே வந்து எனக்கு பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சிகரமான. சரி, இது வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறது அப்படின்னு கிடையாது. கரெக்ட், சரிங்களா? என்ன கிரவுண்டில் இருக்கோ அந்த கிரவுண்டில் இருக்கிறது தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப், புரியுதுங்களா? ஆனா அதுல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்க முடியாது. அதுல பிரச்சனைகள் உண்டு. சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து பணம் போட்டிருக்காங்க, அவங்க திருப்பி போய் கேட்க சொல்ல பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் யாரை போய் அப்ரோச் பண்ணுவார்? உங்ககிட்ட இருந்து நான் பணத்தை எடுத்துட்டேன், நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்கிட்ட சண்டை போடுவீங்க. ஆமா, நான் அப்படி ஒரு நாலேஜ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க யாரை போய் கேட்பீங்க? பணம் போட்டது எவ்வளோங்கிறதே மக்களுக்கு தெரியலங்கிறீங்க. நீங்க போடவே இல்லைன்னு நான் அப்படிலாம் சொல்றாங்க. நான் வந்து நிறைய கேசஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பப்ளிக் வந்து பணம் கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு பாஸ்புக்ல என்ட்ரி இருக்கு. ஓகே. ஆனா அவங்களுடைய சிஸ்டம்ல என்ட்ரி இல்லை. சரி, இப்போ அந்த பப்ளிக் போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இது பாருங்க பாஸ்புக்ல என்ட்ரி இருக்கு, ஓகே, ஆனா உங்க சிஸ்டம்ல காட்டல,
அப்போ என் பணம் எங்கன்னு பப்ளிக் கேட்குறாங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பணம் வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை நீங்கள் வேறு வகையில் எடுத்துகிட்டு இருப்பீங்க, நீங்கள் பணம் போட்டது உண்மையாக இருந்தால் இங்கே என்ட்ரியில் பணம் வந்திருக்கணும்ல அப்படின்றது இவங்க சைடு வைக்கிற வாதம். ஓகே, சரிங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து 2 ஆங்கிளில் வந்து பேசுவாங்க. சார் நிறைய பேர் ஃபேக் என்ட்ரி ஸ்லிப்பை வச்சுட்டு அவங்க வெளியே எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களே வந்து விட்ராயல் ஸ்லிப்பை ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ பாஸ்புக்கில் பணம் உள்ளே வந்தது அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த பாஸ்புக்கு நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்த நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் தானே வரணும். அப்போ எப்படி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இது நீங்கள் எடுத்துட்டீங்க, பணத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க? சார் அதுதான் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான விஷயம்தான். இப்போ நான் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட டைரெக்டாகவே பேசியிருக்கேன் பாதிக்கப்பட்டவங்களது. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் கட்டினோம், பட் எங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாஸ்புக்கில் என்ட்ரி இருக்குது. ஆனால் சரி, அப்போ மறுபடியும் பாஸ்புக் என்ட்ரிக்கு கொடுக்க வேண்டியதானே, அதுக்கு அடுத்த என்ட்ரி வந்துடும். அதுதான் சார், பாஸ்புக் என்ட்ரி போடுறது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்களே வந்து இப்போ அதுக்கும் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் ஒரு கேப் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இருக்கணும் சார். ரொம்ப சிம்பிள். சிஏஜி ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறதுலேயே இஷ்யூஸ் இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது வங்கியிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கா, நடந்திருக்கா? சரி, அதாவது வங்கியிலே இந்த விஷயங்கள் நடந்ததுன்னா நீங்கள் வந்து ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஓகே, அப்படி சொல்கிறீங்க நீங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்தால் நீங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட்? யாருக்கும் கொடுக்க முடியாது. அது எளிய மக்கள் எங்கே போகணும்னு தெரியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்தில் ஒரு போஸ்டல் ஸ்டாஃப் இருக்காரு, அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? அவரோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட கொடுப்பீங்க. சரி, அது எங்கே போய் தேடுறது? அதே போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுத்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தானே இருப்பாங்க, எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்படி எடுக்க மாட்டாங்க. மக்களை இந்த மாதிரி சிக்கல் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவர் சொல்கிறது என்னால் நம்ப முடியல, அதுதான் உண்மை. ஆனால் களத்தில் நான் வந்து செய்தியாக பார்த்துருக்கேன், நான் களத்தில் பார்த்துருக்குறேன். நீங்கள் நியூஸ் கட்லாம் காட்டுறீங்க, ஆனால் நீங்கள் விவரிக்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, நம்மளால் கையாளாகத்தானோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. நம்ம தொடர்ந்து பொருளாதாரம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இதை வந்து பெரிய அளவுக்கு நம்ம பார்வைக்கே கொண்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நேயர்கள்கிட்டே கேட்டுறேன், அந்த மாதிரி ஏதாவது அவர்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அது ஒரு கேஸ் பை கேஸ் நம்ம எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறக்காக கேட்டு. சார் நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பாருங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, உங்களோட பேஜில் சொல்கிறீங்க? என்னுடைய பேஜ்லேயே கூட அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா சார்? எது ஒன்றுமே நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணாமல் அதை பற்றி கண்டென்ட்காக வீடியோ பண்ணுறது கிடையாது. ஸோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது நான் வந்து நீங்கள் திருடிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன், அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்க மேல கோவப்படுவேன் நான். முதல்ல நீங்க திருடலன்றதை நிரூபிப்பேன். ஆமா, கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஆனா அப்படி ஒரு விஷயமே வந்து நடக்காம அந்த விஷயத்த அப்படியே போயிட்டே இருக்குன்னா இந்த பிரச்சனைலாம் சொல்யூஷன் எங்க? அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏதோ நடக்காத மாதிரியே. சார் இது பிரச்சனைன்றதே தெரியாது சார். யாருக்கு தெரியாதுங்கிறீங்க? பப்ளிக்கே தெரியாது, டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா அந்த பாதிக்கப்பட்ட 1-2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ன்றது எவ்வளவு பெருசு. போலீஸ்க்குலாம் போலி யாரும் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க என்னன்னு போவீங்க? அந்த அளவுக்கு இருக்காங்க மக்கள். ரொம்ப சிம்பிள், நீங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா யாரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க? இவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சார் இவங்க பணமே கட்டல சார் அப்படின்னு இவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம், போலீஸ் யார் சொல்றதை நம்புவாங்க? கரெக்ட், படிச்சவங்க. இவங்க அஃபிஷியல், இவர் பப்ளிக். ஆமா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது வந்து கவர்மெண்ட் டைரக்ட் இன்வால்வ்டான்ற பேச்சுக்கே வர முடியாது. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு எத்தனையோ துறைகள் இருக்கு, புரியுதுங்களா? ஒவ்வொரு துறையில ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ யாரெல்லாம் வந்து மக்களை நேரடியாக அணுகுறாங்களோ அவங்களுடைய பிரச்சனையை நீங்க சரி பண்ணணும். இப்போ நம்ம கவர்மெண்ட்டை பிளேம் பண்றோம் அப்படின்னா பாலிசியை வந்து பிளேம் பண்றதுன்றது தான் கவர்மெண்ட்டை பிளேம் பண்றது. ஆமா, ஒரு துறையில தப்பு நடக்குதுன்னா அந்த துறையில எல்லாரும் தான் இருப்போம். சரி, கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும், டிபார்ட்மெண்ட் மாறாதுல்ல. பாலிசி மேக்கர்ஸ், அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு துறையில் இருக்கிறவங்க அதிகாரிகள் எப்படி மாறுவாங்க? மாற மாட்டாங்க. இங்கே மாற்றமும் கொண்டு வரணும்னா இவங்க தான் மனசு வைக்கணும். ஆனால் நம்ம தனிநபருக்கு கீழே தானே வருது. அப்போ இந்த மாற்றம் வரணும், அரசு வந்து பொறுப்பேற்றிருக்க முடியாது அப்படின்னா அப்போ தனிநபர்கள் மேலே தான் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். அந்த தனிநபர் தான் ஒழுங்காக இருக்கணும், அந்த துறை தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம சுருக்கி இல்லையா பொறுப்பை? ஏன்னா பொருளாதாரத்தை வந்து இப்படி சுருக்கி பார்க்க முடியாதுல்ல சார். அதாவது இதை வந்து நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு துறை இயங்குது, எந்த ஒரு துறையாக வேணா இருக்கட்டும், ஒரு துறை இயங்குது. அந்த துறை வந்து வாடிக்கையாளரை பேஸ் பண்ணி தான் அவங்க இயங்குறாங்க. சரிங்களா? வாடிக்கையாளருக்கு முழுமையான அறிவு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களால தப்பு செய்ய முடியாது. கண்டிப்பாக முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதை மீறி அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்கன்னா அதை பிரேக் பண்ற நாலேஜும் வேணும். புரியுதுங்களா? இங்கே வந்து எல்லாமே தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே தவிர, சரி நீங்க ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் நீங்க இண்டிவிஜுவலா கொடுக்க முடியுமா, குரூப்பா கொடுக்க முடியுமா?
குரூப்பாக கொடுத்தா வலிமை அதிகமாக இருக்கும். தனிப்பட்ட பிரச்சனைகள் தனியாக தான் கொடுக்க முடியும். உங்களுக்காக நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஆமாம், நான் பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. சார், பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது என்கொயரி. இப்போ நானே சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இம்மீடியட்டான சொல்யூஷன் ஒன்று இருக்கா? இப்போது பிரச்சனை என்னென்னா, ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இங்கே நம்ம இந்தியன் சிஸ்டம்லேயே எப்படி கொண்டு வந்திருக்காங்க, நீ பாதிக்கப்பட்டிருக்கியா, உனக்கு என்ன ரெமெடியோ நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ரெமெடியை கொடுத்துருவாங்களே தவிர தப்பு பண்ணவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? சரி, ஒரு சம்பவத்துக்கு 2 பக்கம் இருக்குது இல்லைங்களா, ஒரு குற்றத்துக்கு 2 சைடு இருக்கு இல்லையா? நீங்க ரெமெடி பார்ட்ல மட்டும் பாக்குறீங்க, பனிஷ்மெண்ட் பார்ட் ஏன் பாக்கல? பொருளாதார குற்றங்களை சொல்றீங்க. எந்த குற்றமா இருந்தாலும் பொருளாதார குற்றங்கள்ல அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்ன்றது டிரான்ஸ்பரன்சியா இருக்க சொல்ல மக்கள் அதை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுமே. இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, அது குற்றம் அப்படிங்கறதே மக்களுக்கு தெரியாம இருக்கும். ஒருவேளை நாம தான் பணத்தை மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு, நாம தான். அப்படி இல்ல, நிறைய பேருக்கு அதை அடுத்து எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். அவனுக்கு பேசுறதுக்கு இடம் இல்லை. பேசுறதுக்கு இடமோ வாய்ப்போ கிடைச்சா அவன் கண்டுபிடிச்ச 1000 விஷயத்தை பத்தி பேசுவான். இப்போ நீங்களும் நானும் வாய்ப்பு கிடைச்சிச்சு பேசணும். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம தான் பேசணும் அவங்களுக்காக, வேற வழி கிடையாது. ஓகே ஓகே சார். இப்போ நமக்கு வங்கிகள் தான் மக்கள் நம்பினாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்பினாங்க. அவங்க 2 பேருமே தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு வருகின்ற செய்திகள் மூலமாக இது பண்ணுறோம். பட் இதில் என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதும் இப்போ சொன்னாங்க. 2 லட்சம் போஸ்ட் மேனை நம்ம ஆக்க போகிறோம் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது இன்சூரன்ஸும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போடப்படுது. அதுலேயும் சிக்கல் இருக்குது. டெபாசிட் பணத்தை இவங்க எடுத்துகிட்டு போகிறத தவிர இன்சூரன்ஸ் எப்படி கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரில அப்படின்னீங்க. ஐஆர்டிஏ பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதையும் நம்ம பேசிட்டா மொத்தமாக இவங்களை வச்சு செஞ்சோம். சார், அதாவது நீங்கள் பேசுறத பார்த்தா நம்ம ஏதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்ன்ற மாதிரி. டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் நாளைக்கு நம்பிக்கை யார் மேலேயும் ரொம்ப வச்சிடக்கூடாது. அது நம்ம மேலேயே சரி. இப்போ நம்ம 2 பேருமே இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கோம். நான் எப்போதுமே அதான் சொல்லுவேன், உங்க பணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது. நான் பாலாசிங்க நம்பினேன், அதனால ஒரு 1 லட்சம் கொடுத்தேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வங்கியாக இருந்தாலும் சரி. அதனால தான் நம்ம அதை திருப்பி பேச வேணும். ஏன்னா மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த 2 இன்ஸ்டியூட் மேலேயும் இருக்கு சார். அதாவது நம்பிக்கை இருக்கிறது தப்பு கிடையாது சார். மிஸ்செல்லிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. மிஸ்செல்லிங். இப்போது ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டாஃபோடைய வேலை போஸ்டல்ஸை பக்காவாக டெலிவரி பண்ணுறது தான். அதான் உங்களுடைய கோர் ஜாப். அதை நீங்கள் மெருகேற்றணும். கரெக்டுங்களா? பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் செஷன் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸை செல் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து கண்டிப்பாக கிடையாது. ஒரு போஸ்ட்மேன் மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து இப்போ ஐபிபிபி இருக்கு இல்லையா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்பரேட்ஸ் கூடலாம் டைப் பண்ணியிருக்காங்க. அவங்களே லைஃப் இன்சூரன்ஸ் தராங்க, அவங்களே மோட்டார் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் தராங்க, அவங்களே ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க. அதுக்கான ரீசன் என்ன? மக்கள் கிட்ட ரொம்ப நேரடி தொடர்பில் இருக்கும், ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை, ஏன் கொடுக்கணும்? அது அவங்க வேலை இல்லையா? நம்ம கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஆமாம், அவங்களுடைய ஜாப் அது கிடையாது. இப்போ ஒரு பேங்க்குடைய வேலை மக்களுடைய பணத்தை ப்ராப்பராக டிரான்சாக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் விஷயம் டிரான்சாக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க, செகண்டு பிஸ்னஸை ஜென்ரேட் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? ஆனால் அதை தாண்டி பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை செல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது ரெஃபரல் ப்ராடக்ட். அதில் எக்ஸ்பர்டைஸே இல்லாமல் செல் பண்ணுறது, கமிஷனுக்காக செல் பண்ணுறது, அக்ரெசிவாக செல் பண்ணுறது. அப்போ இது தப்பு இல்லையா? இது தப்பு தான். நான் தொடர்ந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ எதனால் இதை செய்கிறீங்க? அப்போது உங்கள் கோர் பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மெருகேற்றுறது தானே உங்கள் வேலை. கண்டிப்பாக. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் நீங்கள் விற்க வேண்டிய தேவை எதனால் வருதுன்றது தான் இப்போ நம்ம முன்வைக்கிற விஷயமே. அதுதான், பணத்தை அதிகமாக சம்பாதிச்சிடுறாங்க, அப்புறம் அதை வச்சு நான் என்ன பெரிய வீடு வாங்கணுமான்னு யோசிக்கிறாங்க, அப்புறம் அந்த வீடை வாங்கிட்டு அந்த கடனை நான் எப்படி அடைக்கணும்னு யோசிக்கிறாங்க, கையில் அதை விட அதிகமாக பணம் வந்தால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவேனா, ஷேர்ஸில் போடுவானு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டணும்னா எஃப்டி எடுப்பணும், ஆர்டி எடுப்பணும், இப்படி எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது 90கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில பட்ஜெட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் டெப்ட் ஸ்பைரல்னு பேர்.